ஹாய் ஹலோ வெல்கம் டு பிகினர்ஸ் டைரிஸ் பை பீன்சி. இன்றைக்கி நம்ம ஒரு ஆர்கனைசர்ஸ் ஹால் தான் பார்க்க போகிறோம். தெமுலேருந்து கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். தெமுன்னு சொல்கிறது நம்ம ஒரு மீஷோ மாதிரி. இங்கே ப்ரைஸஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாமே நான் தெமுலேருந்து தான் வாங்கினேன். நிறைய ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். பட் சிலது குவாலிட்டி வைஸில் நல்லாயிருக்கும், ஒரு சிலது குவாலிட்டி வைஸில் ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நிறைய அண்டர் $2 தான். $2ன்னு சொல்லும்போது நம்ம ஒரு காசுக்கு 120 ரூபீஸ்க்குள்ளாடி தான் வரும். இது என்னென்னா கிச்சன் வாஷ் பேஷன் இருக்கும்ல, அந்த வாஷ் பேஷன் கிட்ட வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் தான். இந்த ஆர்கனைசர் நம்ம சோப் லிக்யூட் வைப்போம்ல, அந்த பாட்டில், அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர், அந்த வாஷ் பண்ண யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் வச்சுக்கலாம். இது சைடில் அந்த ட்ரைன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம மேலே வச்சோன்னா தண்ணியெல்லாம் கீழே ஈஸியாக ட்ரைன் ஆகிரும். இது ஆக்சுவலாக ஃப்ரெண்டில் தான் வரும். இது எதுக்காகன்னா டவல், சின்ன குட்டியாக டவல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதை போடுறதுக்கு, இல்லைன்னா நம்ம பின்னாடி ஹூக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்புறம் தான் ஒரு வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இது ஃப்ரெண்டில் டவல் மாட்டுறதுக்கு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டில்ட்டாக இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் ஈஸியாக வெளியில் வந்துடும். இது குவாலிட்டி வைஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் ஃபினிஷிங் கொஞ்சம் ஓகே, பரவாயில்ல, அந்த ப்ரைஸுக்கும் ஓகே தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மாப் ஹோல்டர். நம்ம இங்கே நம்ம தொடப்பம்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பெருசாக அந்த ஒரு ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் மாப், அந்த ஸ்டிக்குமே மாப் சைஸில் இருக்கும், திரும்ப மாப்பும் இருக்கும். ஸோ அது வைக்கிறதுக்கான ஒரு ஆர்கனைசர், ஒரு ஹோல்டர் தான். இது நம்ம எங்கே வேணாலும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் மாதிரி தான். அதை நம்ம வாலில் பேஸ்ட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் திரும்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு ஈஸியாக ஆணியெல்லாம் அடிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே உட்டு தான், வீடு மாதிரி தான், வீடு கிடையாது, எல்லாமே ஒரு மாதிரி செட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதனால் யாரும் ஈஸியாக ஆணியெல்லாம் அடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோன்னா ரிமூவ் பண்ணும்போது பெரிய அளவில் தடம் இல்லாமல் கூட நம்ம எடுக்கலாம். இது ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஹூக் மாதிரி இருக்குல்ல, அந்த ஹூக்கில் பின்னாடி இருக்கிறத கிளிப் பண்ணணும். அப்புறம் நம்ம மிடில் ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த மாப் கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கு அடுத்தது இது என்னென்னா, இது ஒயர் ஆர்கனைசர். நம்ம நிறைய இப்போல்லாம் நம்ம ஆளாளுக்கு ஒரு மொபைல் இருக்குது. அப்போது அதுக்கே வாட்ச் இருக்கும், அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் இருக்கும். இது எல்லாத்தையுமே அட் அ டைமில் சார்ஜ் பண்ண போட்டிருப்போம். ஸோ அங்கங்கேயே கச்சன்னு ஒயர்லாம் இருக்கும். அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் இது. ஸோ இது நம்ம ஒயரை உள்ளே விட்டோன்னா அது நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கும். அதனால் அங்கங்கேயா இல்லாமல் கரெக்டாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக இதில் எத்தனை ஒயர் அட் அ டைமில் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா 5 ஒயர் அட் அ டைமில் வைக்கலாம். இதுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வால்லையோ இல்லை டேபிள்லையோ எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பேசிக்கலி நம்ம ஒயர் மாதிரி இதுக்கு தான் யூஸ் ஆகும். இது என்னென்னா ஒரு வாலில் ஹோல்டர் தான். அதே தான், நான் ஆணி அடிக்க முடியாதுன்னு சொன்னேன்ல, அதனால் இது நம்ம ஏதாவது ஃப்ரேம், ஃபோட்டோஸோ இல்லைனா வேறு ஏதாவது ஹூக் மாட்டுறதுக்காக உள்ளது தான். இது எல்லாமே $2 கீழே தான். இது $1.8 தான். ஸோ அதனால் இது வாங்கணும். இதில் 5 இருக்குது. இந்த ஸ்டிக்கரில் டபுள் சைட் ஸ்டிக்கர். ஸோ இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாலில் ஃபிக்ஸ் பண்ணணும். இது 2 kgs வரை தாங்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இது எவ்வளோ தூரத்துக்குன்னு தெரில. அந்த ஸ்டிக்கர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த ஹூக் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதனால் அது 2 kgs தாங்கலாம். பட் அந்த டபுள் டேப்பை வச்சு இது தாங்குமான்னு கேட்டால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. இப்போ இந்த அடுத்த ப்ராடக்ட் என்னென்னா, இதுவும் ஒரு ஒயர் ஆர்கனைசர் தான். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா லேப்டாப், பர்சனல் லேப்டாப் இருக்கும், ஆஃபீஸ் லேப்டாப் இருக்கும், அது போக டேப் இருக்கும், மொபைல் அது இது ப்ளஸ் இது இருக்கும், என்னது மவுஸ் இருக்கும். அப்படி கச்சையாக ஃபுல்லாக ஒயராக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் என் ஹஸ்பண்ட் வாங்கின ஆர்கனைசர் தான் இது. இது இந்த ஒயர்லாம் நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஒயர் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணணுன்னா கூட நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இது வெல்க்ரூ தான். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் மாதிரி இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். டேபிள் இல்லைன்னா வால் எல்லாத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்டென்ஷன் கேபிள். அட் அ டைமில் ஒரே ப்ளக் பாயிண்ட்லேருந்து நிறைய டிவைஸஸை நம்ம கனெக்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. இந்த எக்ஸ்டென்ஷனோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இங்கே கனடாவில் நமக்கு 3 பின் மாதிரி இருக்காது, 2 பின் தான் இருக்கும். நம்ம இந்தியாவில் உள்ள ப்ளக்கை விட இங்கே உள்ளது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நம்ம யூனிவர்சல் அடாப்டரும் இதில் வச்சுக்கலாம்.
அது போக நம்ம லேப்டாப்புமே இதில் கனெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குன்னா நம்ம மொபைல், அதுக்கப்புறம் இந்த சி டைப், வேறு டைப் எல்லா டைப்புமே போடுற மாதிரி மல்டி பர்பஸில் தான் அது இருக்குது. ஸோ அட் அ டைமில் இதில் நம்ம வந்து ஒரு 10 டிவைஸ் மேலே டக்குன்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதாவது இது டோட்டலாக வந்து நியர்லி $12 வருது. பட் $12 இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லானது தான். இது இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த ஷேவ் பண்ணுவாங்கள்ல, ஷேவ் பண்ணும்போது ஈஸியாக முடியெல்லாம் கொட்டிகிட்டே இருக்கும். ஸோ அப்படி கொட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆர்கனைசர். இதில் வந்து 2 கிளிப் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிளாத்தில் வந்து ஒரு வெல்க்ரூ இருக்குது. ஸோ அந்த வெல்க்ரூ, இந்த கிளாத் நம்ம வந்து கழுத்தில் போட்டுட்டு ஏப்ரின், கிட்டத்தட்ட அப்படியே ஏப்ரின் மாதிரி தான் இருக்கும். சைடில் 2 ஹூக் இருக்கும். இந்த ஹூக்கை வந்து ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம வால்லையோ இல்லை மிரரில் நம்ம பார்த்து ஷேவ் பண்ணுவோம்ல, ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அதில் 2 கிளிப் உண்டு. ஒரு கிளிப் எடுக்கும்போது கை தவறி கீழே விழுந்துட்டு, அதை தேடி எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனத்தில் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நம்ம ஒரு கிளிக் வச்சு கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஜென்ஸுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் ஆர்கனைசர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒன்று. நான் வாங்கினதுலேயே ரொம்ப ஒர்த்துன்னு ஃபீல் பண்ணது இது தான். ஷாம்பு, கண்டிஷ்னர் இதெல்லாம் அங்கங்கேயா டேபிள்லாம் தான் நான் வச்சுட்டு இருந்தேன். இல்லை, இது வைக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ளேஸ் இல்லைன்னா ஒரு ஆர்கனைசர் தேடிகிட்டே இருந்தோம். அது வந்து ஸ்பேஸும் எடுக்கக்கூடாது அண்ட் ப்ராப்பராக இருக்கணும். இந்த இது ஆர்கனைசர் வந்து ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா $5. இதுவும் தேமோலேருந்து வாங்கினது தான். பெஸ்ட்டு குவாலிட்டி. இதில் வந்து நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரஷ் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ஏதாவது ஹேங் பண்ணணுன்னாலும் ஹேங் பண்ணிக்கலாம். 3 ரேக் டோட்டலாக வருது. கீழே உள்ளது வந்து சோப்பு யூஸ் பண்ணுறது மாதிரி. நான் சோப்பு யூஸ் பண்ணுறதில்ல, அதனால சோப்பு வைக்கல. இங்கே பாடி வாஷ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாடி வாஷ் அங்கே இருக்குது. மேலே ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னரை வச்சாச்சு. இன்னும் ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கலாம். இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்ப ஸ்பேஸ் எடுக்காமல் பர்ஃபெக்டாக அந்த இடத்துக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. முக்கியமான அட்வான்டேஜ் கார்னரில் அழகாக ஃபிக்ஸ் ஆகுறதுனால இதுவும் நம்ம எல்லா டைல்ஸ்லாம் ஃபிக்ஸ் ஆகுது.